சிறுத்தை தாக்கியதில் காயமடைந்த முதியவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், பள்ளி மாணவர்களை பத்திரமாக வெளியேற்றி சிறுத்தையை தேடும் பணியில் வனத்துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் முதியவர் ஒருவர் தாக்கப்பட்டிருக்கிறார். அங்கு என்ன நிலவரம்? பூங்குழலியில் தாக்கப்பட்ட முதியவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்படுவதால் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை வழங்கி வருகின்றனர். அதே நேரம் இந்த தனியார் பள்ளியிலிருந்து அந்த பள்ளியை விட்டு வெளியே வந்த சிறுத்தை அருகில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தின் கார் பார்க்கிங் பகுதியில் தற்போது பதுங்கியுள்ளது. அந்த கார் பார்க்கிங்கில் அதனுள்ளே 4 பேர் உள்ள அந்த பார்க்கிங் உள்ள இருந்தது. சிறுத்தையை பார்த்தவுடன் அவர்கள் அனைவருமே காருக்குள் சென்று கதவை லாக் செய்து கொண்டு உள்ளே பாதுகாப்பாக அமர்ந்திருக்காங்க. இந்த தகவலை அந்த உள்ள கார் பார்க்கிங்கில் இருந்த ஒருவர் வெளியில் இருக்கும் அந்த பார்க்கிங் ஓனருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அவர் காவல்துறைக்கும் வனத்துறைக்கும் தகவல் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் முற்றிலுமாக வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துள்ளனர். பூங்குழலி, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க சிறுத்தையை பிடிப்பதற்கு? சுரேஷ், சிறுத்தையை பிடிப்பதற்கு அதுக்கான தனி படை அந்த வனத்துறை சார்ந்த படையினர் வந்திருக்காங்க, வீரர்கள் வந்திருக்காங்க. அந்த வலையை போட்டு அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான முயற்சிகளில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். பூங்குழலி, மேலும் இந்த அருகில் இருந்த அனைத்து பள்ளியில் இருந்த மாணவர்களையும் பாதுகாப்பாக தங்களுடைய பள்ளி வாகனங்களிலேயே அவர்கள் வீடுகளுக்கு அழைத்து சென்று விடும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பூங்குழலி, ஒரு முதியவர் தாக்கப்பட்டிருக்கிறார். அந்த முதியவருடைய தற்போதைய நிலை என்ன? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா? மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள முதியவருக்கு தலையில் அந்த புலி தாக்கியதின் நகங்கள் பட்டு தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். தேவைப்பட்டால் தீவிர சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கோ அல்லது கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கோ அவரை பரிந்துரை செய்ய உள்ளனர். பூங்குழலி, பள்ளியிலிருந்து மாணவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கார் நிறுத்துமிடத்தில் தான் அந்த சிறுத்தை ஒளிந்திருக்கிறது என்று அந்த இடமும் வனத்துறையினருடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கிறது. அருகில் இருக்கின்ற பகுதிகளில் இருக்கும் மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்காக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா? காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறாங்களா மக்கள் வெளியே வராமல் பாதுகாத்துக் கொள்ள? குறிப்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆகிய இருவருமே தற்போது அந்த கார் பார்க்கிங் பகுதிக்கு நேரில் வந்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் முற்றிலுமாக காவல்துறையினரும் வனத்துறையினரும் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துள்ளனர். அருகில் இருக்கிற குடியிருப்பு பகுதியில் உள்ள மக்களையும் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் எச்சரித்துள்ளனர். பூங்குழலி, இதனைத் தொடர்ந்து மேலும் இந்த ரோந்து பணி இருசக்கர வாகனத்தில் சுற்றியுள்ள பகுதிகளில் ரோந்தில் சென்று அனைவருக்கும் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். பூங்குழலி, பள்ளிக்கு அருகே எந்த வனப்பகுதியும் இல்லை என்கின்ற தகவலும் வந்திருக்கிறது. பிறகு இந்த சிறுத்தை எப்படி வந்திருக்கும் என்று வனத்துறையினர் ஏதாவது அனுமானிக்கின்றார்களா? அது குறித்து நம்ம வனத்துறையினர் கேட்ட பொழுது இந்த பகுதிக்கு சிறுத்தை வருவக்கூடிய எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. இது எப்படி வந்தது என்பது குறித்து நாங்கள் இப்போ முதற்கட்ட விசாரணை மேற்கொண்டு வருகிறோம். இதுக்கு இந்த இருப்பு பாதை வழியாக வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இரவு நேரத்தில் இங்க பகுதி பதுங்கி இருக்கலாம். ஏன்னா இங்க இருந்து ஆந்திர வனப்பகுதி நம்மளோட ரயில்வே டிராக் ஓரமாவே இருக்கு. அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டர் தொலைவில் ஆந்திர வனப்பகுதி தொடங்குது. ஆந்திர எல்லை வனப்பகுதி. அங்கிருந்து இரவு நேரத்தில் வந்திருக்கலாம் என்ற ஒரு தகவலை தெரிவிக்கின்றனர். பூங்குழலி, சிறுத்தை ஊருக்குள் புகுவது இதுதான் முதன்முறையா சுரேஷ்? அது இது போல நடந்திருக்கிறதா சம்பவங்கள்? சிறுத்தை திருப்பத்தூர் பகுதிக்கு வருவது இதுதான் முதல் முறை. பூங்குழலி, இதற்கு முன்பு சென்ற வருடம் யானை ஒன்று இது மாதிரி வழி தவறி திருப்பத்தூர் நகர்பகுதிக்கு வந்தது. ஆனால் சிறுத்தை வந்திருப்பது இதுதான் முதல் முறையான சம்பவம். பூங்குழலி, பள்ளிக்குள் புகுந்த சிறுத்தை தாக்கியதில் முதியவர் ஒருவர் காயமடைந்திருக்கிறார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பள்ளியிலிருந்து மாணவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியர் போன்றோர் அங்க வந்திருக்கிறதா சொல்லியிருக்கீங்க சுரேஷ். ஆட்சியர் வாயிலிருந்து என்ன தகவல்கள் வந்தன? இது போன்ற சம்பவம் இனியும் நடக்காமல் இருக்க இனி எதிர்காலத்தில் என்னென்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறார்கள்? தற்பொழுது வலை வீசி அந்த சிறுத்தையை பிடிக்கின்ற முயற்சிகள் மட்டுமே போதுமா, அல்லது வனத்துறையினரோடு கலந்து ஆலோசித்து வேறு ஏதேனும் முயற்சிகளை கூடுதலாக எடுக்க இருக்கிறாங்களா? தற்பொழுது மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வன அலுவலர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் தொடர்ந்து இந்த சிறுத்தை அளவில் சற்று பெரியதாக உள்ளதால் இது பிடிப்பதில் சிரமம் உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்ததை தொடர்ந்து ஏராளமான வனத்துறையினர்
வலை மற்றும் அதற்குரிய உபகரணங்களுடன் இந்த பகுதி முற்றிலுமாக சுற்றி வளைத்துள்ளனர் பூங்கொழி. மேற்கொண்டு இந்த சிறுத்தை எப்படி வந்தது, இனி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்த சிறுத்தையை பிடித்த பின்பு முதலில் இந்த சிறுத்தையை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து ஒரு முக்கிய ஆலோசனை நடத்தி இதற்கு மேல் இது மாதிரி நடைபெறாமல் இருக்க வழிவகை செய்யப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கிறார். வனப்பகுதி ஏதும் இல்லாத பகுதியில் எப்படி சிறுத்தை வந்தது என்பது கேள்விக்குறியாக இருக்கும் சூழலில் திருப்பத்தூரில் தற்பொழுதுதான் முதலில் இந்த சிறுத்தை கண்டறியப்பட்டிருக்கிறதா அல்லது அருகில் இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற மக்கள்லாம் ஏதாவது தகவல் கொடுத்திருக்கிறாங்களா? 2 நாட்களுக்கு முன்பு நாங்கள் பார்த்தோம் அல்லது நேற்று பார்த்தோம், இது போன்ற தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் இதுவரை அந்த சிறுத்தையை பார்த்த மாதிரி எந்தவித தகவலும் பதிவாகவில்லை பூங்கொழில். ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழக ஆந்திர வனப்பகுதியான வெளக்கல் நத்தம் அந்த சுற்றி பச்சூர் என்ற பகுதிகளில் கடந்த சில நாட்களாக ஆடுகள் மர்மமான முறையில் மர்ம விலங்கு தாக்கி இறந்ததாக சில விஷயங்கள் சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றன. அதனை தொடர்ந்து இந்த சிறுத்தை தான் அந்த ஆடுகளை கொன்றதா என்பது போன்ற விஷயங்களும் தற்போது ஒன்றாக தொடர்ந்து ஆலோசனை செய்து வருகின்றனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.